மதிமுக தலைவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்களித்த பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது காணலாம். தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஒரு விடிவு ஏற்படுவதற்கு நுழைவாயிலாக இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு நான் அதான் சொல்கிறேன்ல, உங்கள் ஊடகங்கள், பத்திரிகைகள், அவங்க எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் இந்த சங்கரங்கோயில் தென்காசி வழியாக செங்கோட்டை வரைக்கும் போகிற இந்த அகல ரயில் பாதையை அடியேன் தான் வாஜ்பாயிட்ட அனுமதி வாங்கி அதுக்கு முந்தி இருந்த அரசு நிராகரித்த திட்டம். இந்த பிராட்கேஜ் ஃபீஸிபிலிட்டி கிடையாதுன்னு வாஜ்பாயிட்ட சொல்லி நான் தான் அனுமதி வாங்கி அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்தியதே என்னுடைய முயற்சியில் தான். நான் ரயில்வே மினிஸ்டர் கூட்டிக்கிட்டு தென்காசி செங்கோட்டை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனை விசிட் பண்ணிட்டு வந்தோம். இன்னும் பாக்கி இருக்கிறது செங்கோட்டை புனலூர் செக்ஷன் தான். அது இங்கே சதன் திருமலைக்குமார் எம்பி ஆவார். நிச்சயமாக மோடி அரசிடம் சொல்லி அதற்கு நிதி ஒதுக்கீடு வேகமாக செய்ய வைத்து அதையும் எவ்வளவு விரைந்து செய்ய முடியுமோ செய்து வைக்க முடியும். இந்த அகல ரயில் பாதை கேட்கும் போதே நான் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலையும் சங்கரங்கோயில் ஆடித்தவசையும் இங்கு உள்ள பருத்தி வியாபாரத்தையும் விவசாயிகள் நிலைமையையும் குற்றாலத்தின் பெருமையையும் சுற்றுலா தலமாவதனுடைய அவசியத்தையும் இதெல்லாம் சொல்லித்தான் இந்த அகல ரயில் பாதை வாங்கினோம். எனவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 72க்கு பிறகு ஒன்று திமுக அப்படி காட்டி அதிமுக ஓட்டு போடுறது, அதிமுக அப்படி காட்டி திமுக ஓட்டு போடுறது என்ற நிலை இதில் மாறுகிறது. பலமான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி, அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம், சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய ஒரு பலமான அணியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு மிக வேகமான முறையிலே தமிழகத்திலே அரசியலிலே மாற்றத்திற்கான சூழ்நிலை தானாக அமையும். பத்திரிகையாளர்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த வாக்குப்பதிவிலே நான் வாக்களிப்பதை கூட பதிவு செய்வதற்கு நான் நன்றி தெரிவித்தேன்.